Hello viewers, welcome to Dharani Krishn's Easy Diet. இன்னைக்கு டாபிக் நம்ம மோமோஸை பற்றி பேச போகிறோம். இப்போ மோமோன்னா என்ன? இது ஒரு ஸ்டீம்டு ஐட்டம், இது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. பட் அவங்க என்ன அதில் மறந்துடுறாங்கன்னா, இது நம்ம கொழுக்கட்டை மாதிரி கிடையாது. கொழுக்கட்டை ரைஸில் பண்ணி அது உள்ளே நம்ம விஷயம் வச்சு சாப்பிட்றோம். பட் இது பண்ணுறது வெளியில் மைதாவில் தான் பண்ணுறாங்க. அதனால அதை முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இல்லை சுகர் கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்கோ, ப்ரீ டயபெட்டிஸ் ரேஞ்சில், இவங்க கட்டாயம் இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா மைதாவில் தான் மோமோவோட வெளி கவர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கிறது யூஸ்வலாக மஷ்ரூம், கேபேஜ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ். அதுவும் சிறிய அளவு தான் வைப்பாங்க. ஏன்னா மோமோவே சின்னது தான், அதுக்குள்ளே எவ்வளோ வைப்பாங்க. சில இடத்துல பெருசாக மோமோ பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நிறையா உள்ளே வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை கூட சாப்பிட வேற நிறைய சாஸ் கொடுப்பாங்க. ஸோ வெஜிடபிள் மோமோ தான் இது ஹெல்த்தி அப்படின்னு நினச்சி நீங்கள் சாப்பிட்டா அதில் குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிளில் கவனிங்க. இது ரொம்ப சிறிய அளவு தான் சின்ன நார்மல் மோமோவில். இதை தவிர இதில் என்ன விஷயம்னா, இப்போ 10 மினிட்ஸில் டெலிவரி, 15 மினிட்ஸில் உணவு உங்களுக்கு டெலிவர் ஆகிடுது அப்படிங்கிறதுல மோமோ ரொம்ப நல்லதுப்பா அப்படின்ட்டு உடனே அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா, பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சு உங்களுக்கு சுட வச்சு அப்போ தான் உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே அனுப்ப முடியும். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அனுப்ப 10 நிமிஷத்தில் எந்த உணவும் பண்ண முடியாது. அதுவும் மோமோ டெஃபினட்டாக பண்ண முடியாது. ஏன்னா மாவு செப்பரேட்டாக பிணையணும், காயெல்லாம் வதக்கணும், அப்புறம் அதை உள்ளே வச்சு வேக வைக்கணும். இது ஸ்டீம்டு ஐட்டம் தான். பட் இதில் என்ன இருக்குது, இதில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் போடுவாங்க, வாங்கினோம் உள்ளே கெட்டு போயிருந்தது, இது நல்லாவே இல்லை அப்படின்னா இது ஃப்ரீஸ் பண்ணி திருப்பி உங்களுக்கு சூடாக பண்ணி பண்ணுறாங்க. ஸோ எந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக பண்ணி உங்கள் கண்ணை எதிர்க்க வைக்கிறாங்களோ அந்த இடத்துல சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா காய்ங்கிறது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சா கூட இது கெட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரொம்ப நாள் வச்சுட்டா அவங்க டீஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு உடனே அதை வார்ம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா உள்ளே கூட ஃபுல்லாக சுட வைக்குதா, இல்லைன்னா அவங்க அவசரத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள சூடு இறங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதனால அதில் இருக்கிற கிருமிகள், ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது, உங்களுக்கு ஹெல்த்தை எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜாகிரதையாக இருக்கணும். இதை தவிர பார்த்திங்கன்னா சில மோமோ மேலே தொட்டாலே எண்ணெயாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆயில் கூட ஆட் பண்ணுறாங்க, அதை பார்த்து இருங்க. யாருக்கெல்லாம் மஷ்ரூம் அலர்ஜி இருக்கோ இவங்க இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த மஷ்ரூம் டெஃபினட்டாக போடுவாங்க இதை வெஜ் மோமோவில். வெஜ் மோமோ தவிர மற்ற நிறைய மோமோ நான்வெஜ்ஜும் கிடைக்குது, எக்கும் கிடைக்குது. பட் இதெல்லாம் கூட ஏற்கனவே பண்ணி வச்சு ரீஹீட் பண்ணி கொடுத்தா ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வெஜிடபிளை விட நான்வெஜ்ஜில் கிருமிகள் அது ரொம்ப பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாகிரதையாக இருங்க. இப்போ மோமோவை வீட்லேயே செய்யலாம். அந்த மாதிரி அச்சு ஈஸியாக கிடைக்குது. ஹெல்த்தியாக பண்ணுறச்சு நம்ம அதில் பல விஷயமா பண்ணலாம். ஒன்று நம்ம கொழுக்கட்டை மாதிரி ரைஸ், இல்லை அதுலேயே ரெட் ரைஸ், இல்லை இதுலேயே நம்ம சிறுதானியங்களில் பண்ணலாம். இல்லை நம்ம கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் மைதா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி, இல்லை ஃபுல் கோதுமை பட் அது உடனே சாப்பிடணும், இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ணி அதில் பண்ணுற காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஹெல்த்தியாக பண்ணி நம்ம சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க எங்களுக்கு வெளியில் தான் சாப்பிட பிடிக்கும், அது கூட கொடுக்குற சாஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்குங்க, அது எப்படிங்க வீட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சாஸுங்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய சாஸில் சர்க்கரை போடுறாங்க, அதனால்தான் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. அதை தவிர இந்த க்ரீன் சில்லி சாஸ் அப்படின்னா வினிகரில் அதை ஊற வச்சு வைக்கிறாங்க. எல்லா சாஸ்லையுமே சோடியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சோடியம்னா உப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சின்ன ஒரு 20-25 வயசு இருக்கிறவங்களுக்கே ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது. அப்போ இவ்வளோ சாஸ் சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்காது. நீங்கள் ஃப்ரெஷ் மோமோ எப்போவாவது வெளியில் பொறிச்சு மாதத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ சாப்பிட்றீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. பட் இது ஸ்டீம்டு ஐட்டம், இது ரொம்ப ஹெல்த்தி ஐட்டம்னு நினச்சி சாப்பிட்டிங்கன்னா
அது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா மைதா ப்ளஸ் சாஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா சோடியம் அண்ட் மைதா வந்து அந்த அளவு உடம்புக்கு நல்லதில்லை. அண்ட் உள்ள காய் வச்சு தான் சாப்பிட்றோம், நிறைய காயின்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாக அதில் காய் வந்து கம்மியாக தான் வைக்கிறாங்க. சில மோமோவில் உள்ள ஸ்வீட் வேற போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்வீட்டுங்கிற விஷயம் வந்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அது சாஸ் வழியாகவும் வரலாம், உள்ள மோமோலேயே ஸ்வீட்டு கூட போட்டு கொடுக்கலாம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக எங்கே பண்ணுறாங்களோ அங்கே வாங்கி சாப்பிடுங்க, இல்லை வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். இதை வெளியில் தான் சாப்பிட்டு அதுவும் ஃப்ரீஸ் பண்ணி இந்த 10 மினிட்ஸில் வாங்குறத கட்டாயம் வாங்காதீங்க. ஏன்னா அது ஃப்ரீஸ் பண்ணி உடனே சுட வச்சு கொடுக்குறாங்க. அது ஃபுல்லாக சுட வைக்கலைன்னா வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ ஹெல்த்தியாக இருங்க. மோமோ ஸ்டீம்டாக இருந்தாலும் ஜாகிரதையாக இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.